ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னாக்கா நம்ம ஊரில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு போய் பார்க்க போகிறோம். லைட் ஹவுஸை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறு, ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஹவுஸை சுற்றி பார்க்க போகிறோம், பீச்சை சுற்றி பார்க்க போகிறோம். லைட் ஹவுஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பக்கத்தில் பீச்சும் பார்க்கலாம். இது எங்கள் ஊரில் இருக்கிற பீச், மெரினா பீச். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீச் கிட்டே இறங்கியிருக்கிறோம். இது பாருங்கள், என் பின்னாடி 4 சிங்கம் போட்ட எம்பளம் இருக்குது. அது பாருங்கள், என் பின்னாடி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பீச் ரோடு. இதுக்கு பக்கத்துலேயே கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கமிஷனர் ஆஃபீஸ். இங்கே பாருங்கள் அந்த ஸ்டாச்சு, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஹவுஸ் தெரியுது. இப்போது லைட் ஹவுஸ் கிட்டே நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்குது. சண்டேன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மத்தியான நேரத்தில். லைட் ஹவுஸை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் லைட் ஹவுஸை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே காமராஜர் சிலை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலை, காமராஜர் சிலை. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருந்தலைவர் காமராஜர் சிலை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் லைட் ஹவுஸ். வாவ், கலங்கரை விளக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போகலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஹவுஸ் கிட்டக்க வந்துட்டோம். நம்ம லைட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக லிக்கிதா கேட்டுட்டு இருந்தா, கூட்டிகிட்டு போமா லைட் ஹவுஸ்க்கு, பீச்சுக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இங்கே ஒரு அவுட்டிங் போகலான்னு வந்திருக்குறோம். இங்கே பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க. இதான் நம்ம சென்னை சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி லைட் ஹவுஸை பார்க்கறதுக்காக கூட்டம் வந்து நிற்குது. பெரியவங்களுக்கு ஒரு டிக்கெட் 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் மேலே, இதில் மொத்தம் 9 மாடி இருக்க போல இருக்குது. லிக்கிதா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் ஸ்டெப்ஸில் போக முடியாது, அதனால் படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், லிஃப்ட்டில் கூட்டமாக இருக்குது, அதனால் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டைம் கேப்பில் அங்கே நிறைய போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், மெட்ராஸ் லைட் ஹவுஸ் போர்டு, மியூசியம் மாதிரி நிறையா போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட் ஏறிட்டோம். வாவ், சூப்பர் வியூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், பக்கத்தில் சுற்றி நல்ல பில்டிங்ஸ், மெயின் ரோடு, அந்த சைடில் பீச் வேறு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மேலே காற்று ஜிலு 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 ஜிலுன்னு காற்று வேறு வீசுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 9வது மாடியிலேருந்து அந்த பீச்
நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு பொடிசாக தெரியுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பீச்சுக்கு வரும்போதெல்லாம் சுனாமி ஞாபகம் தான் வரும் சில நேரத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. கடல்ல இருந்த அலை ரொம்ப அழகாக வருது. கடலை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாரும் குட்டி குட்டியாக திரியிறாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலை எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. கடல் அப்படியே நீல நிறமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டில். இங்கே கீழே மியூசியம் இருக்குதான், மியூசியமை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே படிக்கட்டில் இறங்கி போயிட்டு ஒரு ஃப்ளோர் மட்டும் இறங்கினா அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், லிஃப்ட் ஏற போகிறோம். லிஃப்ட் ஏறிட்டு கீழே போய் அந்த மியூசியத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்டில் அதுக்குள்ளே கூட்டம் நிறைய ஆகிடுது, அதனால் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். படிக்கட்டில் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பாக் கிரவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிரவுண்டில் எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்குறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக லைட் ஹவுஸை வந்து சுற்றி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மியூசியத்துக்குள்ளே மினி லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வெளியே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, தமிழ்நாடு போர்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ நாள் இதெல்லாம் சென்னையிலேருந்து பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பக்கமாக போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லிக்கிதா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். இதை பாருங்கள், ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்குற மியூசியம் இருக்குது. இதை ஆடி முடிச்சிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துலலாம் படகு, கப்பல் எல்லாம் டைரக்ஷன் பார்க்குறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ண லைட்ஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது மியூசியத்துக்குள்ளே. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம பீச்சுக்கு தான் வரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், லைட் ஹவுஸ். கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா லைட் ஹவுஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.